நார்மல் விசிபிள் ஜிப்பர் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 2 பீஸ் ஃபேப்ரிக் எடுத்துருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 பீஸ் ஃபேப்ரிக்கும் சேர்த்து நம்ம ஜாயினிங் ஸ்டிச் போட்டுடலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு சைடில் ஜாயினிங் ஸ்டிச் போடுறோம். லாக் ஸ்டிச் எதுவும் போட வேண்டாம். ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீட்டாக அயன் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை நல்லா க்ரீஸ் பண்ணிட்டோம். க்ரீஸ் பண்ணிவிட்டு ஜிப்பர் தூக்கி நம்மளோட மிடில் ஸ்டிச் இருக்கும்ல, ஸோ அதுக்கு மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணும்போது ஜிப்பர் டாப்பில் இருக்கணும். இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் ஓப்பன் அப்படிங்கிறது நம்ம மார்க் பண்ணணும். இதில் ஸோ டாப்லேருந்து நம்மளோட ஓப்பனோட ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கிங்க்கு மேலே ஒரு பின் எடுத்து பின் பண்ணி வச்சிடலாம். எப்படி பின் பண்ணியாச்சு. இங்கே டாப்லையும் பின் வேணும்னா பின் பண்ணிக்கலாம். நம்மளோட டீத்தர் இருக்கலாம். ஸோ டீத்தருக்கு ஒரு 1/4 இன்ச் வெளிப்பக்கமாக அப்படியே ஸ்டிச் கொடுங்க. அந்த மார்க்கிங் வந்ததும் அப்படியே டர்ன் பண்ணுறோம். இப்போ பாருங்க இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்தாச்சு. என்ன பண்ணணும்னா இந்த மிடில் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம்ல ஒரு ஸ்டிச் ஜாயினிங் ஸ்டிச், அந்த ஸ்டிச்சை நம்ம பிரித்து எடுத்துட்டா போதும். ஸோ சீம் ரிப்பர் எடுத்துக்கோங்க. சீம் ரிப்பர் எடுத்துட்டு இந்த மிடில் இருக்கக்கூடிய ஸ்டிச்சை ஒரு 1 or 2 ஸ்டிச்சஸ் மட்டும் இந்த மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி விடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த சீம் ரிப்பரை அப்படியே உள்ளே கொடுத்தா போதும். அப்படியே உள்ளே கொடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய த்ரெட் எல்லாம் கட் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட ஸ்டிச்சில் இருக்கக்கூடிய அந்த த்ரெட் எல்லாம் எடுத்து விட்டுடலாம். இப்போ பாருங்க அழகா ஜிப்பர் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறோம். தென் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். டாப் ஃபினிஷிங் கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணி டாப் ஃபினிஷ் பண்ணிப்போம்.